எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமா. இது எவ்வளவு ஏக்கர் இருக்குங்க? ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்போ வரைக்கும் விவசாயம். ஆமாம். பாரம்பரியமா விவசாயம் இல்லை, செய்யல. எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு. இந்த வில்லிஸ் நிக்குதுங்க. இது இப்பதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதுல ஏ ரேட்டிங் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட அட்டையருக்கும் இந்த காருக்கும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் சாரோட ஞாபகம். எனக்கு காரும் பிடிக்கும், தம்பிக்கும் கார் பிடிக்கும். தம்பிக்கு கொஞ்சம் ஆன்டிக்கா பிடிக்கும். அந்த கேர் ஒன்று வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க வாங்குனீங்க? திருச்சியில் வாங்கினேன். எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனோம்னா ரூமுக்கு பதிலாக இதில் தங்கிடுவோம். அதுலயே தங்கிடலாம். ரூம்ல எடுத்தாலும் நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணேன், எல்லா கார்லயுமே ஈகிள் வச்சிருக்காங்க. என்னமோ சொல்லுவாங்க, நல்ல ஆஸ்பீஸா இருக்கும். இது அப்பாவோட இடம். உங்களோட டேஸ்ட்டும் அப்பாவோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே காஷ்மீர் வுட். இது பூராமே ஸ்கிரீன் வந்து நான் மாட்டினது, இல்லாட்டி அதுவும் இருக்காது. இங்கேயும் பாருங்க, எல்லாமே தந்தத்துல செஞ்ச பொம்மைகள் தான் இருக்கு. நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு நீங்க சொன்னீங்க. நிறைய விளையாண்டுருக்கீங்களா சார்? நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஃபீல் பெட்டர், ஃபீல் யங். இப்போ 70 இயர்ஸ் எனக்கு சொன்னா யாரும் தெய்வம். உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்ப வரைக்கும் விவசாயம். ஆமா. அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. ஒன்னும் தொழிலும் கிடையாது. ஓகே. பாரம்பரியமா விவசாயம் செய்யறது. எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா அப்பா வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னு. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது தொழில்ங்கிறது வந்து இந்த தொழில் வந்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு, நல்லா விவசாயம் தான் எங்களுக்கு அது நல்லதா தெரியும். ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆனா வந்து தெரியாதனால பிரச்சனை. தெரியாததுனால பிரச்சனை. உங்களுக்கு ஆசையில ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சில சின்ன பிசினஸ் பண்ணேன், பட் அது சூட் ஆகல. சூட் ஆகலன்னா நம்ம ஃபேமிலிக்கு அது சூட் ஆக மாட்டேங்க. சின்னதாக ஆரம்பிச்சா பெருசாக ஆரம்பிக்கணும். பெருசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு போய் அதில் தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் அதில் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா வெளியில் என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் தேவையில்லாமல் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு வரும். எங்கள் அப்பாவே கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால அது பண்ணல. விவசாயம் வரப்ப அப்ப பண்ணாங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆள் கிடைக்க மாட்டாங்க, பற்றாக்குறை, அப்படி நிறைய. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கெல்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமா. லேண்டு எல்லாமே நம்மளுது தான். எனக்கு தெரியல இது எவ்வளவு ஏக்கர் இருக்குங்க. இது ஆக்சுவலா மொத்தம் அங்கே அந்த டவர் எல்லாம் அந்த பக்கத்துல டவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஏக்கர் இந்த இடத்துல மட்டும். நம்மளுக்கு ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி வந்து நிலம் வந்து எங்க ஃபேமிலிக்கு 1000 வேலி. 1000 வேலிங்கிறது 6500 ஏக்கர். ஓ, ஓகே. 6500 ஏக்கர். ஓகே. இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. காலேஜில் ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. தேவஸ்தானம்னு கோயில் இருக்கு, அதுல ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. பாக்கி எங்க ஃபேமிலிக்குள்ள பிரிச்சுக்கிட்டாச்சு.